என்னப்பா சமையல் வாசனை தூக்குது. எல்லாம் உங்க அம்மா கத்து கொடுத்தது. அப்படியா? சிம்பிள். உடம்பு முடியல. ம். எலுமிச்சம்பழ சாதம், ஆஹா. அப்பளம், சிப்ஸ் உனக்காக வாங்கி சரிப்பா, வச்சிருக்கேன். நான் குளிக்க போகிறேன். 5 நிமிஷத்தில் வரேன், சாப்பிடலாம். சீக்கிரம் வாடா, அப்பாவுக்கு சுகர் இருக்கு, பசிக்கிறதுடா ப்ளீஸ். பா குளிச்சிட்டேன்ப்பா. வெரி குட். வா வா, உட்காரு உட்காரு உட்காரு. போரும்பா. போதுமா? ஏண்டா எங்க எல்லாமோ சுத்தற, வளர்ந்துட்ட, வயசாயிடுத்து. ஆனா ஏண்டா உனக்கு இந்த பேய்னா இந்த பயம்? அந்த காலத்தில் வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுதுன்னு கண்ணதாசன் பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் கைத்தட்டி ஆடினீங்கல்ல, அது இப்போ எங்களை பாதிக்குது. டேய், என்னதான் நாங்க அன்னைக்கு அப்படி செஞ்சிருந்தாலும் நீ தான் இன்னைக்கு நல்லா வளர்ந்துட்டல, இன்னும் என்னத்துக்குடா உனக்கு இந்த பயமெல்லாம்? அதான்ப்பா, அதெல்லாம் அவனுக்கு வந்தால் தான் புரியும். நான் பார்த்துக்கிறேன், விடு. என்ன மொடா போ. இந்த காலத்து பசங்களையே புரிஞ்சுக்க முடியல. சொல்டா. எங்கடா இருக்க? வீட்டில். வரியா? எங்கடா? கிக்கிரி பிக்கிரிடா. ஓகே, வரேன். ம். வாடா. எங்கடா போயிருந்த இவ்வளோ நாளா? மும்பையில் ஒரு இன்டர்வியூடா, போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஓ, இன்டர்வியூவா? என்னடா ஆச்சு? அது வழக்கம் போல் நாசமாக போச்சு. அங்கே போய் என்னத்தடா பண்ணி தொலைச்ச? ஆ, ம். அதுவா, அவன் கேட்குற கேள்விக்கும் அவன் கொடுக்குற வேலைக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த கார்ப்பரேட் கம்பெனினாலே அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா டைம் பாஸ் பண்ணுறது இந்த இன்ஜினியர் செட்டில் தான். அதனால தான் நாக்கா பிடிக்குமா நான் வார்த்தை கேட்டேன்ட்டு. அதானே பார்த்தேன். விடு. இவ்வளோ தைரியமாக எல்லாரையும் போய் மறைக்கிற, ஆனால் பெயினா மட்டும் ஏன் உனக்கு புசுறு விடுது? மச்சான், ஹிட்லர் இருந்தா தெரியுமா? அவருக்கே ஷேவிங் பண்ணுற ஆளை பார்த்தா அல்லு விடுமா. அதே வீட்டில் இருக்கு, பூனையை பார்த்தாலும் பயம். அது உனக்கு தெரியுமா? மச்சான், உனக்கு இன்னொன்று தெரியுமா? சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல, அப்போ சொல்லி தொலைடா. அதாவதுடி, பேய்க்கு 3 மணிக்கு மேலே தான் பவர் அதிகம். அதை தான் நம்ம ஹாண்டிங் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். என் தாத்தா கூட இதே டயத்தில் வயலுக்கு போகும்போது எதையோ பார்த்து பயந்தாராம். அதை பற்றியே பேசி பேசி புலம்புவார்னு என் பாட்டி இப்போ கூட சொல்லுவாங்கடா. அப்படியா? நான் அப்படியா? பேசிட்டே இருந்தால் டைம் போதே தெரியாது. நான் கிளம்புறேன். அதான்டா, நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். என்னடா அவள்தானா? இந்த டயலாக் மட்டும் இது மேலே சொல்லாத, போய் சரி. கோகுல், என்னடா இது? பாத்ரூம்க்கெல்லாம் மொபைல் எடுத்துக்கிட்டு போற? பா, நேச்சர்ஸ் கால் வந்து அட்டன் பண்ணணுமாப்பா? நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ண, பட் மொபைல் காலையே அங்க போய் அட்டன் பண்ற? சரிப்பா. இவ்வளவு இடம் இருக்குல்ல. ஆ, இப்ப எல்லாம் நல்லா சரி 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 சரின்னு பூம் பூம் மோட் மாதிரி தலைய ஆட்டு. கோகுல், நான் ஒரு வேலை விஷயமா பெங்களூர் போறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பார்த்துக்க. தண்ணி சிகரெட்டு எதுவும் குடிக்காம ஒழுங்கா இருக்கணும். வந்த உடனே சரியா சாரி ஆக்கிடக்கூடாது. என்ன பசங்களோ என்ன மொபைலோ, முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்பதான் நீ திருந்துவ. அப்போ நிஜமாவே பேய வர வைக்க போறேன்னு சொல்ற. ம். இப்பெல்லாம் அப்பாவால முடியலடா. வயசு வேற கூடிக்கிட்டே போகுது. எவ்வளவு காலத்துக்கு தான் நான் சமைக்கிறதையே நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது?
கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல வேலைக்கு போ. நல்ல பொண்ணா பார்க்கறேன். கல்யாணத்தை பண்ணிக்க. மருமக கையால நான் சாப்பிட்டு பிறக்கிற பேர குழந்தைகளுக்கு கதையை சொல்லி விளையாட்டு காட்டி அதுகளை வளர்த்து என் கடைசி காலத்தை கழிச்சிட்டு லக்ஷ்மியோடைய போயிடலாம் தான்ப்பா எனக்கு தோன்றது. பா சீக்கிரம் ஒரு வேலைக்கு போகிறேன்ப்பா. அதை பற்றிலாம் நீ ரொம்ப கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. இதை செலவுக்கு வச்சுக்க. சரிப்பா. நான் கிளம்புறேன். ஓகே. வீட்டை பத்திரமா பார்த்துக்க. என்ன? பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேன்றது, படிச்சு முடிச்சா வேலை கிடைக்க மாட்டேன்றது. அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ? இந்த காலத்து பசங்க மாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹம். சார்ஜ் வர இல்லையா? யாரு? யாரு? பா சீக்கிரம் வாப்பா. கனவா? சரி.
ஏய் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நிஜமாக சொல்லு, இதெல்லாம் நடந்ததா? நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், சத்தியமாக நடந்ததுடா. நம்புகிற மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் நம்பாத மாதிரியும் இருக்குது. சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரிலாக்ஸ் ஆக. எப்படா ரிலாக்ஸ் ஆகுது மச்சான்? இப்படி இருக்குமோ? எப்படி? வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ் இருக்கு பாரு. ஆமாம் இருக்கு. அங்கே எக்ஸ்பிரசிடென்ட் லிங்கன், ஜாக்சன், தாமஸ் அவங்க ஆவி இன்னும் சுற்றுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தவனோ இல்லை வீடை கட்டினவனோ ஏதாவது ரீசெண்டாக செத்து போயிருந்து வீட்டிலே குழந்தை மனசாக இருக்கிற என்ன டார்கெட் பண்ணி பயன்படுத்துவது எனக்கு ஒரு சந்தேகம். டேய், உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சாமியார் இருக்காரு, வா நான் உன்னை அங்கே கூப்பிட்டு போகிறேன். என்னடா இன்னும் நீ இதை சொல்லலையே நினச்சேன். பரவாயில்ல சொல்லிட்டேன். உனக்கு இப்போ இந்த பேய் பயம் போகணுமா வேணாமா? ஆமாண்டா போகணும். அப்போது எல்லாத்தையும் மூடிட்டு என் கூட வா. ம், ஓகே. பா, உன் பிள்ளைக்கு ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிட்டான்ப்பா. என்னடா சொல்ற? வேலை கிடைச்சிருச்சா உனக்கு? மண்டே போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, அதோட அவ்வளோதான். சாதாரணமாகவே ஆடுவான், இப்போ வேலையும் கிடைச்சாச்சு. குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இன்னும் என்னென்ன ஆட்டம் போட போகிறானோ. பா, சட்டை பாக்கெட்லேருந்து 200 எடுத்திருக்கேன். வெளில வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். 200 ரூபா. இது வரைக்கும் ஒரு தடவை கூட உங்கள் அம்மா பணம் வேணும்னா என் பேக்கெட்டில் கை வச்சதில்ல. 1 ரூபா வேணும்னா கூட என்னை கேட்டு என் கையால் தான் வாங்கிக்குவா. இந்த காலத்து பசங்களுக்கு 200 ரூபா சல்லிஸாக தான் போயிடுது. டேய் சும்மா சொன்னேன்டா. நான் சம்பாதிக்கிறது அத்தனையும் உனக்கு தானே. போ போ போ. டேய் ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ஜாக்கிரதையா போடா, பத்திரம். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கிளம்புனதுக்கப்புறம் கீழே ஒரு பிட் நோட்டீஸ் பார்த்தேன். அப்போ யோசித்தேன், எவ்வளோ நாள் தான் நான் பயந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு. இப்படியே பயந்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதானே. நானே பேய் வந்த மாதிரியும் என்னை பேய் பயன்படுத்தின மாதிரியும் ஒரு சின்ன ட்ராமா ஒன்று போட்டேன். சாமியாரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நடந்ததை வச்சு நானே ஒரு தொடர்கதை எழுத ஆரம்பித்தேன். அதை அந்த 4 இதழுக்கும் போஸ்ட் பண்ணேன். பேய் இருக்கா இல்லையான்னு நம்மளால் இப்போ கூட சொல்ல முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் கூட பேய் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக EVPன்னு ஒரு ரெக்கார்டிங் டிவைஸை உருவாக்கவும் செஞ்சார். இன்னும் பல சயின்டிஸ்ட் பேய் அப்படின்னு எதுவுமே இல்லை, இது மன ரீதியாக பாதிக்கப்படுற விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேயின்னு ஒன்று இருந்தா எங்கே நம்ம இலங்கை தமிழர்களோட ஆவி? செத்தவங்களில் ஒருத்தங்க கூட திரும்பி வந்து யாரையும் கொலை பண்ணல? அதுதான் என் கேள்வி. ஒருவேளை நம்மளோட பயத்தை பயன்படுத்திக்கிட்டு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வந்துச்சு. அதனால் இனிமேல் பேய் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேயே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி செஞ்சதில் என்ன தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுது. நம்ம மனசை நம்ம ஏமாற்றிக்கணும். நீங்கள் இருக்குன்னு நினச்சா அது இருக்குது, இல்லைன்னு நினச்சா அது இல்லை. இது எல்லாமே நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது.